இப்போதைய இந்திய கிரிக்கெட்ல 2 பெரிய நட்சத்திர வீரர்கள்னா, விராட் கோலியும், ரோஹித் சர்மாவும் தான். இவங்க 2 பேரோட ரசிகர் பட்டாளத்த பத்தி நான் தனியா சொல்ல தேவையில்ல. எத்தனையோ வருஷமா இவங்க 2 பேரும் நம்ம டீம் இந்தியாவுக்கு அருமையான சேவைய செஞ்சிருக்காங்க. டெஸ்ட் ஃபார்மேட்ல விராட் கோலி நம்ம டீம் இந்தியாவ நம்பர் 1 டீமா மாத்துனாரு. அப்புறம் கேப்டனா ரோஹித் சர்மாவ பார்த்தா, 11 வருஷ காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சு, நம்ம டீம் இந்தியாவுக்கு ஐசிசி டிராபிய குடுத்தாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போனா, 2 பேருக்கும் நம்ம இந்திய கிரிக்கெட்ல ரொம்பவே ஒரு சிறப்பான இடம் இருக்கு. ஆனா, இப்போ சமீபத்துல பார்த்தா, டெஸ்ட் ஃபார்மேட்ல இவங்களோட ஓய்வு ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சு. அதாவது யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத விதமா இவங்க ஓய்வு அறிவிச்சாங்க. டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்து இவங்க 2 பேரோட எதிர்பாராத ஓய்வு ரசிகர்கள ரொம்பவே வருத்தப்படுத்திருச்சு. அதே நேரத்துல இதுல சில சர்ச்சைகளும் கிளம்புச்சு. அதாவது பிசிசிஐயும் நம்ம செலக்ஷன் கமிட்டியும் இவங்க 2 பேரையும் கட்டாயப்படுத்தி ஓய்வு அறிவிக்க சொன்னதா சில தகவல்கள் வந்துச்சு. இதனால இப்போ இவங்களோட ஒரு நாள் போட்டி எதிர்காலம் மேலேயும் ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. முக்கியமா ஒரு விஷயத்துல 2 பிளேயரோட ரசிகர்களும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ரோகோ ஜோடி 2027 ஒரு நாள் உலக கோப்பை விளையாடிட்டு, அதுக்கப்புறம் தான் ஓய்வு பெறுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. உண்மையிலேயே 2 பிளேயர்களும் அவங்க கருத்தை நேரடியாகவோ, மறைமுகமாகவோ சொல்லியிருக்காங்க. நாங்க 2027 ஒரு நாள் உலக கோப்பை வரைக்கும் விளையாடணும்னு இருக்கு அப்படின்னு. ஆனா என்னவோ, இவங்களோட ஒரு நாள் போட்டி எதிர்காலம் சம்பந்தமா நெறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதாவது ரோஹித் சர்மாவும், விராட் கோலியும் 2027 ஒரு நாள் உலக கோப்பை வரைக்கும் விளையாட மாட்டாங்கன்னு சில செய்திகள் வருது. முக்கியமா ரோஹித் விஷயத்துல தான் நெறைய வதந்திகள் வருது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு பார்த்தா 2 பிளேயர்களுக்கும் அவங்க நாட்டுல ஒரு ஃபேர்வெல் மேட்ச் வைக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில ரோகோ ஜோடியோட ஒரு நாள் போட்டி எதிர்காலம் மேல நெறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. அதனால இந்த பதிவுல அவங்களோட ஒரு நாள் போட்டி எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அதாவது 2 பிளேயர்களும் 2027 ஒரு நாள் உலக கோப்பை ஆட எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு. இந்த பதிவுல முழுசா பேசலாம். முதலாவதா ஆஸ்திரேலியா குடுக்க போற ஃபேர்வெலை பத்தி பேசுவோம். ஏன்னா இதுல நெறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. இந்த ஆஸ்திரேலியா ஒரு நாள் போட்டி தொடருக்கு அப்புறம் ரோகோ ஜோடி ஓய்வு வாங்கிடுவாங்களோ என்னவோ சில பேர் சந்தேகப்படுறாங்க. ஆனா என்னவோ நீங்க இத பத்தி எந்த கவலையும் பட தேவையில்ல. ஏன்னா ரோஹித்தும் விராட் கோலியும் ஆஸ்திரேலியா தொடருக்கு அப்புறமும் ஒரு நாள் ஃபார்மேட்ல தொடருவாங்க. ஓய்வு பெறறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி. ஒரு தடவ நம்ம டீம் இந்தியாவோட எதிர்கால ஒரு நாள் போட்டித் தொடர்கள பார்த்தா, ஆகஸ்ட் மாசத்துல பங்களாதேஷோட விளையாட போறாங்க. அப்புறம் இந்த வருஷம் அக்டோபர்ல ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா டீமோட 3 ஒரு நாள் போட்டித் தொடர் விளையாட போறாங்க. இந்த தொடர்ல தான் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் பிளான் பண்றாங்க. உண்மையிலேயே இந்த மேட்ச் சம்பந்தமா ஏற்கனவே டிக்கெட்டுகள் வெளியிட்டாங்களாம். வெளியிட்ட டிக்கெட்டுகள் எல்லாம் வித்து தீர்ந்துடுச்சாம். ஆக்சுவலா நம்ம ஆளுங்க இந்த வருஷம் அக்டோபர் 19ஆம் தேதி முதல் ஆஸ்திரேலியா டூருக்கு போக போறாங்க. அந்த தொடர்ல பார்த்தா முதல்ல 3 ஒரு நாள் போட்டித் தொடர் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் 5x20 போட்டித் தொடர் விளையாட போறாங்க. இந்த ஒரு நாள் போட்டித் தொடர்ல பார்த்தா அக்டோபர் 19, 23 மற்றும் 25 இந்த 3 தேதிகளிலும் 3 ஒரு நாள் போட்டிகள் நடக்க போகுது. இதுல 3வது ஒரு நாள் போட்டி அக்டோபர் 25ஆம் தேதி சிட்னி கிரவுண்ட்ல விளையாட போறாங்க. சிட்னி மைதானத்துல நடக்க போற 3வது ஒரு நாள் போட்டிய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு ரோகோ ஜோடிக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச்சா தயார் பண்றாங்க. இது சம்பந்தமா 4 மாசத்துக்கு முன்னாடியே, அதாவது நேத்து என்னமோ டிக்கெட்டுகள் வெளியிட்டாங்க. டிக்கெட்டுகள் நிமிஷங்கள்ல வித்து தீர்ந்துடுச்சாம். ஏன்னா, ஆஸ்திரேலியாக்காரங்க ரோகோ பிராண்ட் மதிப்பை யூஸ் பண்ணி இந்த மேட்ச்ச ரொம்ப நல்லா புரமோட் பண்ணாங்க. இதனால இந்த மேட்ச் மேல ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆர்வம் வந்துச்சு. ஆனா என்னவோ, இது வெறும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு மட்டும் குடுக்குற ஃபேர்வெல் தான். அதாவது பிசிசியோ இல்ல நம்ம டீம் மேனேஜ்மென்ட்டோ கொடுக்கிற ஃபேர்வெல் கிடையாது இது. ஆஸ்திரேலியாக்காரங்க திட்டம் என்னன்னா, இந்த சம்மர்ல அவங்க நாட்டுல கிரிக்கெட்ட நல்லா புரமோட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் ரொம்ப நல்ல கிரிக்கெட் சீசன். இந்த சீசன்ல அவங்க வளர்ச்சியை அதிகப்படுத்தணும்னு பாக்குறாங்க. இதுல ஒரு பகுதியா தான் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒரு ஃபேர்வெல் மேட்ச் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ரோகோ ஜோடிக்கு பார்த்தா இந்த டூர் கடைசி டூரா இருக்கும். அதாவது ஆஸ்திரேலியா மைதானத்துல கடைசி தடவையா மேட்ச்கள் விளையாட போறாங்க. மறுபடியும் 2027 ஒரு நாள் உலக கோப்பைக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க ஆஸ்திரேலியாவுக்கு போவாங்க. ஆனா இப்போதைக்கு பார்த்தா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஓய்வு பெற்றுடுவாங்கங்கிறதுனால மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இதனால ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு கடைசி தடவையா அவங்க நாட்டுல விளையாட போற ரோகோ ஜோடிக்கு ஃபேர்வெல் குடுக்கணும்னு ரொம்பவே திட்டமிட்டு இருக்காங்க. சோ இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். முக்கியமா ஆஸ்திரேலியா மண்ணில் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. உண்மையிலேயே ஆஸ்திரேலியா கிரவுடுக்கும் விராட் கோலிக்கும் இடையில ஒரு வித்தியாசமான உறவை நம்ம எப்பவுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இதனால நாட்டுல இவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஃபேர்வெல் மேட்ச்னா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுது. சோ ஆஸ்திரேலியாக்காரங்க கொஞ்சம் வணிக ரீதியா லாபம் பார்க்கணும்னு பார்த்தாலும் இந்த எண்ணம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். அவங்க நாட்டுல கடைசி தடவையா விளையாட போற 2 வெளிநாட்டு வீரர்களுக்கு ஃபேர்வெல் குடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரணும்னாலே அதுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணும். ஆஸ்திரேலியாக்காரங்களுக்கு அது இருக்கு. ஆனா என்னவோ இந்த ஃபேர்வெல் மேட்ச் ரோகோவுக்கு கடைசி மேட்ச் கிடையாது. அதாவது அவங்க விளையாட போற கடைசி ஒரு நாள் போட்டி கிடையாது. வெறும் ஆஸ்திரேலியாவுல விளையாட போற கடைசி மேட்ச் மட்டும் தான். உங்களுக்கு இப்போ இந்த ஃபேர்வெல் மேட்ச் மேல ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மேட்ச்க்கு அப்புறமும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நம்ம டீம் இந்தியா சார்பா ஒரு நாள் ஃபார்மேட்ல தொடருவாங்க. ஆனா, இப்போ உண்மையான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரும் 2027 ஒரு நாள் உலக கோப்பை வரைக்கும் இருப்பாங்களா இல்லையான்னு தான். அடுத்த ஒரு நாள் உலக கோப்பைக்கு இன்னும் நெறைய நேரம் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 28 மாசம் இருக்கு. ஏன்னா, இந்த தடவையும் ஒரு நாள் உலக கோப்பை அக்டோபர் மற்றும் நவம்பர் மாசத்துல நடத்தப் போறாங்க. அதாவது 2023 ஒரு நாள் உலக கோப்பை எப்படி அக்டோபர் மற்றும் நவம்பர் மாசத்துல நடந்துச்சோ, அதே மாரி 2027 ஒரு நாள் உலக கோப்பையும் நடக்கப் போகுது. இந்த தடவை உலக கோப்பை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா இந்த 3 நாடுகள்ல நடக்கப் போகுது. சோ உலக கோப்பை ஆரம்பிக்கிறப்ப பார்த்தா ரோஹித் சர்மாவுக்கு 40 வயசு ஆகிடும். விராட் கோலிக்கு பார்த்தா உலக கோப்பை ஆரம்பிக்கிறப்ப 38 வயசு இருக்கும். ஆனா உலக கோப்பை நடக்கும்போது நவம்பர்ல அவருக்கு 39 வயசு ஆயிடும். சோ பெரும்பாலும் ஒரு நாள் உலக கோப்பை சமயத்துல 2 பேரும் ஓய்வு பெறுற வயசுக்கு வந்துருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு வயசு 40 நெருங்கிடும். அதனால அவர் ஒரு நாள் உலக கோப்பை வரைக்கும் இருப்பாரா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. முக்கியமா ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில தகவல்கள் வந்துச்சு. பிசிசிஐ ஒரு நாள் ஃபார்மேட்லயும் புது கேப்டனை தேடுறாங்களாம். உண்மையிலேயே ஒரு அதிகாரி என்ன சொன்னார்னா, நம்ம ஆளுங்க சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ஒரு நாள் ஃபார்மேட்ல இருந்து ஓய்வு பெறுவார்னு பிசிசிஐ எதிர்பார்த்துச்சான். ஆனா ரோஹித் அப்படி ஃபெயில. நம்ம போர்டு சாம்பியன்ஸ் டிராபிக்கு முன்னாடில இருந்தே ஒரு நாள் ஃபார்மேட்ல கேப்டன்சி மாற்றத்துல கவனம் செலுத்தினாங்க. ஆனா ரோஹித் சர்மா கேப்டன்சில நம்ம ஆளுங்க கோப்பையை ஜெயிச்சதுனால அவரை போர்ஸ் பண்ண முடியல. அதாவது நீ கேப்டன்சில இருந்து விலகு, வேற கேப்டன் போடுறோம்னு போர்ஸ் பண்ண முடியல. ஆனா இப்போதைக்கு பார்த்தா நிச்சயமா கேப்டன்சி விஷயத்துல ரோஹித் மேல அழுத்தம் கொடுக்க போறாங்க. ஏன்னா 2027 ஒரு நாள் உலக கோப்பைக்காக ஒரு புது கேப்டனோட போகணும்னு பிசிசிஐ ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கு. முக்கியமா கௌதம் காம்பீரோட கோச்சிங் பதவிக்காலம் இந்த ஒரு நாள் உலக கோப்பையோட முடிய போகுது. கண்டிப்பா வேணும்னா அதுக்கு அப்புறமும் நீட்டிக்கலாம். ஆனா நம்ம போர்டும் செலக்ஷன் கமிட்டியும் இந்த 2027 ஒரு நாள் உலக கோப்பைக்காக ஒரு புது கேப்டனை தேர்வு செய்ய பாக்குறாங்க. இதனால இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி எப்படி ரோஹித் சர்மா மேல அழுத்தம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அழுத்தம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு நாள் ஃபார்மேட்ல ரோஹித் சர்மா கொஞ்சம் கூட சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நிச்சயமா அவரை பக்கத்துல தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு பிசிசிஐ ரோஹித் சர்மாவை அழுத்தி கேட்கல. ஏன்னா இப்போ ஒரு நாள் ஃபார்மேட்ல அவரோட ஃபார்ம் அருமையா இருக்கு. ஒயிட் பால் ஃபார்மேட்ஸ்ல அவரோட கேப்டன்சி பார்த்தா அசைக்க முடியாதது. கடைசியா அவரோட கேப்டன்சில நம்ம ஆளுங்க 3 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ஒரு மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்காங்க. இதனால இப்போ ஒயிட் பால் ஃபார்மேட்ஸ்ல அவரோட ஃபார்முக்கு குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி கேப்டன்சிக்கும் குறை சொல்ல முடியாது. ஆனா எதிர்காலத்துல பார்த்தா நிச்சயமா ரோஹித் மேல அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஆளுங்களோட எதிர்கால ஒரு நாள் போட்டி அட்டவணை பார்த்தா 2026 முடியற வரைக்கும் இருக்கு. அதாவது அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் பார்த்தா சில ஒரு நாள் போட்டிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுல பார்த்தா நம்ம ஆளுங்க மொத்தம் 9 ஒரு நாள் போட்டி தொடர்கள்ல 27 மேட்ச்கள் விளையாட போறாங்க. அதே மாதிரி அப்புறம் பார்த்தா இன்னும் மேட்ச்கள் அதிகமாகலாம். அதாவது 2027ல ஒரு நாள் உலக கோப்பைக்கு முன்னாடி ஆசிய கோப்பை ஒரு நாள் ஃபார்மேட்ல நடக்க போகுது. அதே மாதிரி இடையில சில தொடர்களையும் வைக்கலாம். இத வச்சு பார்த்தா 2027 ஒரு நாள் உலக கோப்பைக்கு முன்னாடி நம்ம டீம் இந்தியா பெரும்பாலும் 35க்கும் அதிகமான ஒரு நாள் போட்டிகள் விளையாட வாய்ப்பு இருக்கு. இந்த 35 மேட்ச்கள்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில தான் எதிர்காலம் அமையும். விராட் கோலி விஷயத்திலயும் இதே ஃபார்முலா பொருந்தும். இப்போதைக்கு ஒரு நாள் ஃபார்மேட்லயும் போட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓப்பனிங் ஸ்பாட்ல நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அதே மாதிரி நம்பர் 3 ஸ்பாட் விஷயத்திலயும் போட்டி இருக்கு. கேப்டன்சி விஷயத்துல பார்த்தா சுப்மன் கில்லோட இப்போ ஸ்ரேயரும் சேர்ந்திருக்காரு. உண்மையிலேயே அடுத்த ஒரு நாள் கேப்டன் அவரே போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதனால ரோகோ ஜோடி 2027 ஒரு நாள் உலக கோப்பை வரைக்கும் சர்வைவ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி விளையாட போற ஒரு நாள் மேட்ச்கள் எல்லாத்துலயும் நல்லா விளையாடணும். இப்போ நாம சொன்ன 35க்கும் அதிகமான ஒரு நாள் மேட்ச்கள்ல இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லாம இவங்க 2 பேரும் 1 அல்லது 2 தொடர்கள்ல ஃபெயில் ஆகி நம்ம டீம் இந்தியாவும் தொடர்கள்ல தோத்துட்டா அப்போ இவங்க மேல அழுத்தம் அதிகமாகிடும். அதாவது டெஸ்ட் ஃபார்மேட்ல எப்படி நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவோட தோத்த பிறகு ஓய்வு பெறதுக்கு அழுத்தம் அதிகமாச்சோ அதே மாதிரி ஒரு நாள் ஃபார்மேட்லயும் ஒரு நிலைமை வரலாம். சோ இதனால 2027 வரைக்கும் இவங்க 2 பேரும் அவங்க ஃபார்ம்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். கொஞ்சம் கூட ஃபார்ம் இழந்தாலும் ஓய்வு அறிவிக்க சொல்லி கட்டாயப்படுத்தலாம். அதே மாதிரி ஃபிட்னஸ் விஷயத்திலயும் இவங்க 2 பேரும் ரொம்ப கவனமா இருக்கணும். ரோஹித் சர்மாவுக்கு ஃபார்மோட ஃபிட்னஸும் வயசும் ரொம்ப பெரிய காரணியா மாறப்போகுது. சாதாரணமா 3 ஃபார்மேட்லயும் விளையாடும் போது பிளேயர்களுக்கு ஃபிட்னஸ பாதுகாத்துக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா எப்போ ஒரு நட்சத்திர பிளேயர் ஒரு ஃபார்மேட்டுக்கு மட்டும் மாறிடுறாரோ அப்போ ஃபிட்னஸ் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ ரோஹித்தும் கோலியும் டொமஸ்டிக்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவங்க வெறும் நம்ம டீம் இந்தியா விளையாட போற ஒரு 4 மேட்ச்களை மட்டும் விளையாடுவாங்க. அப்புறம் ஐபிஎல் விளையாடுவாங்க. அதே நீங்க யங்ஸ்டர்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மேட்ல விளையாடினாலும் டொமஸ்டிக்ல விளையாடிட்டே இருப்பாங்க.
இதனால ஃபிட்னஸ பாதுகாத்துக்குவாங்க. ஆனா, ஓய்வு பெறும் வயசுக்கு வந்த 2 பிளேயர்கள் மட்டும் டொமஸ்டிக்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதனால ஃபிட்னஸ் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. சோ நிச்சயமா ரோஹித்தும், கோலியும் அவங்க ஃபார்ம பாதுகாத்துக்கிறதோட, ஃபிட்னஸ் மேலயும் ரொம்பவே கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல இவங்க 2 பேரும் விளையாடும்போது நம்ம டீம் இந்தியா மேட்ச்கள்ல ஜெயிச்சுட்டே இருந்தா யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதாவது யாரும் ஓய்வு பத்தி பேச மாட்டாங்க. ஆனா, எப்போ இவங்க 2 பேரும் ஃபார்ம் இழக்குறாங்களோ, அதே மாதிரி நம்ம டீம் இந்தியா மேட்ச்ல தோக்குதோ, அப்பதான் நெறைய ஓய்வு அழுத்தம் அதிகமாகும். சோ இப்போதைக்கு ஒரு நாள் ஃபார்மட் விஷயத்துல பந்து 2 பேர் கோர்ட்லயும் இருக்கு. அதாவது இப்போ இருக்கிற நிலைமையில இவங்க 2 பேரையும் கட்டாயப்படுத்தி வெளியேற்ற வாய்ப்பில்ல. ஏன்னா 2 பேர் ஃபார்மும் நல்லா இருக்கு. அதே மாரி டீம் இந்தியாவும் தொடர்ந்து மேட்ச்ல ஜெயிக்குது ஒரு நாள் ஃபார்மட்ல. இதனால 2 பேரும் அடுத்த வருஷங்கள்லயும் இத தொடர முடிஞ்சா, நிச்சயமா 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை விளையாடுவாங்க. ஆனா, அப்படி இல்லாம இடையில ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, இவங்க 2 பேரையும் 2027 ஒரு நாள் உலக கோப்பையில நம்ம பார்க்க முடியாது. சரி, நீங்க ரோகோ ஜோடி விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவங்க 2 பேருக்கும் நடைமுறையில் 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை விளையாட வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? கண்டிப்பா கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல நாள் அமையட்டும். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.